birthday to you. மீட்டிங் அவர் செத்த பிறகு அவர் இதை வந்து சீர்சை ஒன்று உருவாக்கி அவருடைய பெரிய முயற்சி. சரி, பிஷப்பையும் மட்டும் ஒரு யாராவது ஒருத்தங்க வந்து நடத்தினா பெட்டரா இருக்கும். இந்த ஆலயத்திலே அழைக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த ஆசிய கட்டத்திலே என் தமிழ் மக்களாக எங்களுக்கு நேசித்து எங்களுக்கு வேதாகமத்தை தந்ததை நாங்கள் எப்படி பார்க்கிறோம். பைபிள் இல்லாத நேரத்தில், படிப்பு இல்லாத நேரத்தில், எழுத்து இல்லாத நேரத்தில் ஆண்டவருடைய ஒரு திருத்தொண்டர் பர்த்தலோமியோ சீகன் பால் ஜெர்மன் மிஷனரி இந்திய மண்ணில் கால் பதிச்சது என்பது மூணாவது பெரிய ஆசீர்வாதம். இது நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய பண்ணிட்டே இருக்கலாம். இந்த வரலாற்றில் இந்த 3 ஆசீர்வாதத்தில் 3வது ஆசீர்வாதத்தில் நம்ம பெற்றிருக்கிற இடத்துல தான் நீங்க அமர்ந்திருக்க. இந்த ஆலயம் தான் ஆசியாவிலே முதல் தமிழ் ஆராதனை துவங்கப்பட்ட ஒரு இடம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று ஆண்டவர் சொல்லும் போது ஒருத்தர் என்ன சொல்றாரு, இதோ அணியன் இருக்கிறேன். இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவர் தான் பர்த்தலோமியோ சீகன் பால். முதலாவது இவர் செய்யற என்ன காரியம்னா, இந்த ஆலயத்திலிருந்து வெளியில வந்து தமிழ் மக்கள்லாம் எங்க இருக்கிறாங்க, இந்திய நாட்டு மக்கள் எங்க இருக்கிறாங்க, நான் இந்திய மக்களுக்காக தான் வந்தேன் என்று சொல்லி அவர் இருப்பிடங்களுக்கு போனார். அந்த மக்கள் எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் முதலாவது 1708 இந்த மக்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு போடுகிறார். ஏன்னால் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள்லாம் இந்தியாவில் இல்லை. என்ன பயன்படுத்திக்கணும், ஓலைச்சுவடிகள் எழுதிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்றாரு, இந்த மக்கள் இன்னும் வளர்ச்சியே இல்லாம, ஒரு அச்சு இயந்திரம் இல்லையே இந்த மக்களுக்கு, இவர்களுடைய தாய்மொழியிலே வேதாகமம் இல்லையே, எப்படியாச்சும் இவர்களுக்கு வேதாகமத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு தரிசனம் அவருக்குள்ளாக எழுகிறது. அதன் விளைவாக என்ன செய்யறார் என்றால், இவர் கற்றுக்கொண்ட தமிழை வைத்துக் கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மொழிபெயர்க்கிறார். இவர் சீகன் பால் கையா மறிக்கும் போது வயசு என்ன தெரியுங்களா, 36 வயசு. 36 வயசுல ஒரு வாழ்க்கையை அப்பதான் தொடங்குறார், இது வாழ்க்கையை முடிக்கிறது. இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவிலே சிலுவை வடிவிலே அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் தான். ஏரியல் கீழே மேலே போய் பார்த்தீங்கன்னா கரெக்டா நூல் வச்சு அளந்த மாதிரி சிலுவையில் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு முறையில அமைக்கப்பட்ட ஆலயம். அதே போல இந்த புல்பிட் ஸ்ட்ரக்சர், இந்த திருவிருந்து கொடுக்கிற பாத்திரம் போன்ற அமைப்பிலையும், அப்பம் ரசம் போன்ற அமைப்பிலையும் சாக்கிரமத்துக்கு நிகர ஆண்டுடைய வார்த்தை, ஆனால் அதையும் அவர் செய்கின்றார். இந்த ஆலயத்தை திருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றார். அந்த
டேட்டு அக்டோபர் 11ஆம் தேதி 1718ஆம் ஆண்டு. அந்த நாளுடைய சிறப்பு என்னவென்றால், எந்த மன்னன் இவரை இந்திய நாட்டுக்கு அனுப்பினாரோ 4ஆம் ஃப்ரெட்ரிக், அவருடைய பிறந்த நாள் தான் அக்டோபர் 11ஆம் தேதி. அனௌன்ஸ் பண்ணார், ராஜாவுடைய பிறந்த நாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த சர்ச்சுக்கு மேலே என்ன பண்ணாரு, டென்மார்க்குடைய க்ரௌனை தூக்கி மேலே போட்டுறாரு. கீழே பார்த்தீங்கன்னா F4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சைடு ஒரு F4, அந்த சைடு ஒரு F4. ஃப்ரெட்ரிக் IV ராஜாவோட பேரை தூக்கி இந்த ஆலைக்கு மேலே போட்டார். ஸோ 1718ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி டென்மார்க்காரங்க உள்ள உட்காந்துருக்கிறான், போர்ச்சுகீஸ்காரன் உட்காந்துருக்கிறான். இந்தியாவுடைய மக்கள் எந்த மக்கள் புறமுதல்ல போட்டு கோயிலுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். அத்தோடு கூட ஜெர்மன்காரர்களாக இருக்கிறார்கள். அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மன், டென்மார்க்கு, இந்தியா, போர்ச்சுகீஸ் 4 நாடுகளை சார்ந்த மக்கள் இந்த இடத்துல அமர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராதனை நடைபெறும். அன்னைக்கு நடைபெற்ற ஆராதனை தான் ஆசியாவிலே நடைபெற்ற முதல் தமிழ் ஆராதனை. அல்லேலூயா.
இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையில் சிரிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ. இயேசுவே